எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி. சுவாசிக்க மூச்சை கொடுத்திருக்கிற அதுக்காக நன்றி அப்பா. எவ்வளையோ பேர் படுக்கும்போது நல்லா படுத்து எலும்பு வந்து எலும்பாமல் இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் எழுந்து இந்த நாளில் உம் ஆலயத்தில் கூடி உம் வசனத்தை கேட்க, உம்மை சோஸ்திரிக்க, உமக்கு துதி பாட எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி அப்பா. நீர் நல்லவர், நீ நன்மை செய்கிற தேவன். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. Lord, we pray that you open our heart that we may feel you, open our eyes that we may see you, open our ears that we may hear you. And I pray you anoint my word, anoint the preaching today. In Jesus' name we pray and ask. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். God is good. God is good all the time. I want to thank God for today that I can share the word of God with all of us here. இந்த நாளில் ஆண்டவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்த தேவ வசனத்தையும் தேவனோட செய்தியும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப்படி ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி. அது மட்டும் இல்லை, பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. நான் எவ்வளோ முடியுமோ தமிழ்லையும் இங்கிலீஷும் பிரசங்கம் பண்ணுறேன். ஜெபத்தில் இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் நான் வந்து இந்த பிரசன்னத்தை கொடுக்க போகிறேன். ஸோ என்னை மன்னிச்சிருங்க, நான் எந்த பக்கம் போனாலும் என்னை ஒரு பக்கம் மன்னிச்சிருங்க. ஆனால் ஐ வில் ட்ரை as best both side. ஓகே, ரெண்டு மொழிலையும் செய்தியை கொடுக்க நான் வந்து ஐ வாண்ட் டு முயற்சிக்கிறேன். ஓகே, இந்த நாளில் எனக்கு நான் இன்னைக்கு பேசக்கூடிய இந்த காரியம் சீஷத்துவத்தை பற்றி. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் டிசைபிள்ஷிப். சீஷத்துவம் வந்து நம்ம இப்போ வந்து அதிகமாக நம்ம கேட்குற விஷயம். எல்லா இடத்துலையும் சுற்றி வந்துட்டு கடைசியில் எல்லாரும் சீஷத்துவத்துக்கிட்ட வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் மியூசிக் ரொம்ப ஹையாக இருந்துச்சு, ஒரு காலத்தில் ஹோலி ஸ்பிரிட் மட்டும் ஹையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்க எல்லாரும் சீஷத்துவத்துக்கிட்ட திரும்ப வராங்க. அதான் அடிப்படை. Now we see people are talking more about discipleship. You know, even in diocese, our church, everywhere that we go, people are talking about discipleship. It looks like we are coming back to the basics. But இன்னைக்கு நான் பேசக்கூடிய இந்த காரியம் ரெண்டு காரியம் குறித்து. ஒரு சீஷனாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? அதில் ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்று வந்து இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் சீஷனாக இருக்கணும்னு என்ன அர்த்தம்? The first thing is, what does it mean to be a disciple during Jesus' time? And second, what does it mean to be a disciple today, 9th of October 2016? இந்த காலத்தில் ஒரு சீஷனாக இருக்கணும் என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு காரியமும் வித்தியாசமான ஒரு காரியம், ரெண்டுமே ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த முதல் காரியம் புரிஞ்சாதான் ரெண்டாவது காரியம் உங்களால் செய்ய முடியும். Only if you understand what does it mean to be a disciple during Jesus' time, you can be a disciple now. So what I'm going to say may be shocking, I'm going to say may be new. நீங்கள் வந்து இது வேதத்தில் பார்க்காத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் எப்படியாவது நீங்கள் என் கூட ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயம் ஆழமான விஷயம். ப்ளீஸ் பி ஃபோக்கஸ் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் what does it mean to be a disciple. ஆனால் நான் சொல்கிற காரியம் எதுவுமே நான் வந்து உருவாக்கி நானே கதை சொல்கிறது இல்லை. எல்லாமே வேதத்தை படி அந்த காலத்தில் சீஷம் எப்படி இருந்துச்சோ அதுபடி தான் நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ பகிர்ந்து கொள்ள போகிறேன். சீஷன் இந்த வார்த்தை வேதத்தில் பார்க்கும்போது 296 தடவை வருது இங்கிலீஷ் பைபிளில். தமிழ் பைபிள் எனக்கு சரியாக தெரில, ஏன்னா இங்கிலீஷ் பைபிளில் நிறையா டிரான்ஸ்லேஷன் இருக்குது. தமிழ் பைபிள்னு ஒரே டிரான்ஸ்லேஷன் தான். ஆனால் இப்போ இங்கிலீஷ் பைபிள் படி பார்த்தா 296 தடவை. ரெண்டு வந்து பழைய ஏற்பாடில், 294 தடவை வந்து புது ஏற்பாடில். So we see the word disciple in the Bible, in the NIV version, which is the version that we have in our church, is 296 times. 2 in the Old Testament and 294 in the
New Testament, especially in the four gospel, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதில் மட்டும் 294 தடவை வருது. ஸோ இந்த சீஷன் அர்த்தம் என்ன? சீஷன் என்பது கிறிஸ்துவன் அல்ல. சீஷன் அர்த்தம் என்னன்னா, ஒரு மாணவன், ஒரு லேர்னர், அறிந்து கொள்ளுறவன். ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அதுபடி படித்து, ஒரு மாணவன் அதை பற்றி படித்து அது அறிந்து கொண்டு அதுபடி செய்கிறது, அதுதான் சீஷன். ஸோ the word disciple means student or learner. It doesn't mean you are Christian. A Christian doesn't need to be a disciple, and a disciple doesn't mean you are Christian. I will explain that later. ஒரு கிறிஸ்துவன் சீஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சீஷன் ஒரு கிறிஸ்தனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று வசனம், இது எப்போவுமே நம்ம சொல்கிறது, மிஷன் அண்ட் இவெஞ்சலிசம்னாலே இந்த வசனம் தான் நம்மளுக்கு வரும். மத்தேயு 28:19-20. நான் உங்களை இங்கிலீஷில் படிக்கிறேன். I will read this verse which is often used in order, when we talk about mission and evangelism, this is the verse that comes to our mind. I will read in English, then Auntie will read in Tamil. Go therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and the Son and the Holy Spirit, teaching them to observe all that I have commanded you. And lo, I am with you even to the end of the age. Tamil. அமேன். இந்த வசனத்தில் பார்க்கும்போது திரும்ப அந்த வார்த்தை சீஷன்னு வருது. அநேகமாக நிறைய பேர் நம்ம உட்காந்துருக்குறோம், இங்கே மட்டும் தான் வருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் முழுமையாக அந்த 4 சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 294 தடவை வருது. ஸோ அந்த முதல் விஷயம், இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஒரு சீஷனாக இருப்பது என்ன அர்த்தம்? அந்த தல்மிடிம்னா அந்த ஹிப்ரு வார்த்தை, சீஷனுக்கு ஹிப்ரு வார்த்தை வந்து தல்மிடிம். ஸோ வாட் டஸ் இட் mean of being a disciple during Jesus time? முதல் விஷயம் நம்மளுக்கு தெரியணும், இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு யூதர். Jesus was not a Malaysian. Jesus is not an Indian. Jesus is not a Chinese. Sometimes we can fall into the trap just because we are in a Tamil church to Indianize Jesus. But he is the savior of the world. எல்லா இனத்துக்கும் ஆண்டவர் அவர்தான், எல்லா இனத்துக்கும் ரட்சகர் அவர்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து தமிழர் அல்ல, யூதர். அவர் பேசின விஷயம் ஒரு முக்காவாசி யூதர் குரூப்புக்கு, ஒரு யூத கூட்டத்துக்கு தான் ஆண்டவர் பேசியிருக்காரு. ஸோ அதனால் யூதர் கலாச்சாரம் மூலியமாக இந்த சீஷத்துவம் நம்ம என்ன தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு புரியும். சம்டைம்ஸ் we tend to make things like more like Malaysian, so we lose the meaning of disciple. So this is the first thing I want all of us to be clear. இயேசு கிறிஸ்துவனவர் ஒரு யூதர், அவர் பேசின கூட்டம் முக்காவாசி யூதர்கள். சில புற ஜாதிக்கிட்டையும் ஆண்டவர் பேசினாரு, ஆனால் முக்காவாசி கூட்டம் வந்து யூதர். Okay, so now we're going to see what does it mean to be a disciple in the Jewish context. Okay, first thing, ஒரு யூதரா பிறந்த எல்லா ஆண்கள், ஒரு யூத சீஷத்துவத்தின் ஒரு முறை இருக்கு, ஒரு சிஸ்டம். There is a Jewish discipleship system for all males born in Israel. All Jewish male need to go through a discipleship system. The first school, they need to go through 3 schools. எல்லா யூதர் பையனுங்க முக்கால்வாசி, ஏன்னா பெண்களுக்கு அவ்வளோ இது கொடுக்க மாட்டாங்க யூதருங்கள். ஸோ அவங்க படிக்காட்டியும் பரவாயில்ல. ஆனால் ஆண்கள் வந்து இந்த 3 படியான இந்த ஸ்கூலுக்கு வந்து அவங்க போகணும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பெத் செஃபர், ஹவுஸ் ஆஃப் புக். இந்த முதல் பள்ளி பெத் செஃபர்னு சொல்லுவாங்க, புத்தகத்தின் வீடு. பெத்னா வீடு, செஃபர்னா புத்தகம். பெத்தல்னு சொல்கிறோம்ல, பெத்தல்னா ஹவுஸ், பெத்னா ஹவுஸ், எல்னா காட், ஹவுஸ் ஆஃப் காட், பெத்தல். ஸோ தென் பெத் செஃபர், ஹவுஸ் ஆஃப் புக். ஸோ ஒரு பையன் வந்து 6 வயசு ஆயிட்டானா 6 வயசுல இந்த ஸ்கூலில் போய் அவனை சேர்த்துருவாங்க. என்ன நடக்கும் அந்த ஸ்கூல்? முதல் நாளில் எல்லாருக்கும் வந்து ஒரு இது கொடுப்பாங்க, ஸ்லேட். ஸ்லேட் தமிழ் என்ன சொல்லுவாங்க? சாக்கு வச்சு எழுதுவாங்களே, ஸ்லேட். பலகை, ஒரு பலகை, கருப்பு பலகை, அதுலேருந்து எழுதுவாங்க. ஸோ இது கொடுத்துட்டு பாட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரைட், புரியுது தானே? ஸ்லேட் இது கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது ஊற்றுவாங்க, தேன் ஊற்றுவாங்க அது மேலே.
அந்த ரபி, அவர் அந்த ஸ்கூல் டீச்சர் ரபினா வசனத்தை திறந்து போதிக்கிறவர். அதில் ஊற்றி எல்லா மாணவனும் அந்த தேனை நக்கணும். எவ்ரிடே when you come to school, அந்த ஸ்லேட்ல நீ படிக்க போக முன்னால தேனை ஊற்றி நீ நக்கணும். So what they will do on the slate, they will put honey, and then each student are required to lick that honey on the slate, and then the rabbi will say what is written in Psalm 119 verse 103. How sweet are your words to my taste, yes, sweeter than honey to my mouth. சங்கீதம் 119 103 119 verse 103. இந்த வார்த்தை தான் அந்த ரபி வந்து அந்த பையனுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்க, தினைக்கும் 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அது தினைக்கும் நீ கிளாஸ் ஆரம்பிக்கும் முன்னால் அந்த தேனை நான் ஊற்றி ஊற்றி உன்னை நக்கு நக்குன்னு சக்கு சொன்னேன்னா அந்த பையனோட சிந்தையில் என்ன இருக்கும்? What will be in the mind of the boy if we do this from his 6 to 12 years old? Okay, now we have a lot of children here, right? 6 to 12 is the time they shape their mind. Whatever you say, they will listen. இந்த 6 வயதுலேருந்து 12 வயது வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது சின்ன பையன் அவன் சிந்தையில் வந்து அது பதிஞ்சிடும். கரெக்டா? ஸோ அவனுக்கு இப்போ என்ன இருக்கும்? ஆண்டவர் வார்த்தையை சொல்லும் போது அவனுக்கு என்ன ஞாபகம் வரும்? தேன். ஸோ திஸ் இஸ் வாட் தே டூ. ஸோ நவ் ஐ ஆஸ்க் யூ, லுக்கிங் அட் அவர் ஜெனரேஷன் நவ், what are the children licking? iPad. Okay, so this is the Jewish system. They used to do this. அது ஒரு கட்டம். ரெண்டாவது கட்டம், இந்த 6லேருந்து 12 வயசு வரைக்கும் அந்த பழைய ஏற்பாடு இருக்கிற அந்த தோரா, ஆதியாகம்லேருந்து யாத்ராகமா, டிட்ரோனமி, உபாகமம், அது எல்லாமே அவன் மனப்பாடமாக தெரியணும். ஸோ அந்த ரபி இப்படி அவர் சோதிப்பார். So during this time, beside licking the honey to know that God's word is sweeter than honey, the second thing they need to do is to memorize Genesis to Deuteronomy, the Torah. அந்த பழைய ஏற்பாடு, அந்த முதல் 5 புக்கு தான் அவங்களோட பழைய ஏற்பாடு, யூதரோட பழைய ஏற்பாடு. ஸோ என்ன பண்ணுவார் ரபி? புக்கை திறந்துட்டு ஏதாச்சும் ஒரு வசனத்துலேருந்து கை வைப்பார். கை வச்ச பிறகு அந்த பையன், அந்த மாணவன் அந்த அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா வசனத்தையும் சொல்லணும். If you say that, you pass. If you don't say that, you fail. So you cannot go to the next class. ஏன்னா ரபி, ஏன்னா எல்லா மாணவருங்க ஏன் ரபி ஆகணும்னு, எல்லா யூதர் பசங்க ஏன் ரபி ஆகணும்னா, ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஆக பெரிய வேலை வந்து ரபி. அதை ஃபெயில் பண்ணாதான் நீங்கள் வந்து ஒரு தச்சனாகவோ ஒரு டேக்ஸ் கலெக்டர் ஆகவோ இல்லைன்னா ஒரு டாக்டர் ஆகலாம். இப்போ இருக்கிற கான்டெக்ட்ஸில் சொல்லணும்னா எவ்ரி ஒன் நீட் டு பிகம் அ பாஸ்டர். இஃப் யூ ஃபெயில் தென் யூ பிகம் அ அக்கௌண்டன்ட். அந்த கான்டெக்ட் அந்த டைமில் எல்லாரும் ரபி ஆகணும். நீங்கள் ஃபெயில் பண்ணீங்கன்னா நீங்கள் வேறு வேலை தேடுங்க. அதுதான் யூதர் கலாச்சாரம். ஸோ எவ்ரி மேல் வில் ட்ரை டு பிகம் அ ரபி. இஃப் யூ ஃபெயில் தென் யூ பிகம் அ டாக்டர். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவி கிளியர்? புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் 6 வயசுல 12 வயசு செய்வாங்க. இப்போ நீங்களே நினச்சி பாருங்க, உங்களுக்கு 6 வயசு பையன் இருக்கா, 4 வயசு பையன் இருக்கா, நீங்கள் என்ன செய்றீங்க நீங்கள் நினச்சி பாருங்க. ஓகே, ஸோ honey on the slate and memorize the Torah. So it's very serious. If you fail this, then you go back to do your carpenter work or your father's work. If not, you stay. இது ஓகே, இது பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஸ்கூல் பெத் தல்மூட். பெத் தல்மூட்னா ஹவுஸ் ஆஃப் லேர்னிங். அப்போனா ஒன்றும் படிக்கிறது, ஒன்றும் கற்றுக்கொட்டுறது, அந்த ஹவுஸ்க்கு போவாங்க. ஸோ இந்த வயசு வந்து 13-15. ஸோ திஸ் இஸ் ஏஜ் 13 to 15. ஸோ இதில் வந்து அந்த ரிமைனிங் ஓல்ட் டெஸ்டமெண்ட், யோசுவாலேருந்து மலாக்காய், இது நீ இப்போ மனப்பாடு பண்ணணும். அதே மாதிரி தான் ரபி செய்வார். ஒரு நாள் கிளாஸுக்கு வருவார், புக்கை திறப்பார், ஒரு கையை வைப்பார், நீ அது முழுசாக சொல்லியா அப்போ நீ வீட்டுக்கு போய் டாக்டர் ஆகும். I mean, I'm just putting things in context to see what does it mean during Jewish time, not during this time. அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து அவர் கேட்குற கேள்விக்கு வந்து பதில் வந்து கேள்வியாக வரணும். So whatever question that the rabbi asks, the student need to give an answer through question. For example, okay, let's say I'm the rabbi. நீங்களாம் மாணவர்கள் இந்த கிளாஸில். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், 2 பெருக்கல் 2 என்ன ஆன்சர்? ஓகே, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. ஸோ அந்த ரபி காலத்தில் நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியாது. 2 பெருக்கல் 2னா அந்த ரபி, அந்த மாணவன் திரும்ப என்ன சொல்லணும்னா, ரபி 6 - 2 என்ன ஆன்சர்? அந்த மாதிரி சொல்லணும்.
பதிலுக்கு பதில், கேள்விக்கு கேள்வி, சாரி, கேள்விக்கு கேள்வி. நீ யூ ஜஸ்ட் கிவ் த ஆன்சர், யூ கோ பேக், யூ ஆர் ஸ்டூபிட் பிகாஸ் யூ டோன்ட் திங்க். ஸோ ஐ ஆஸ்க் யூ கொஸ்டின், யூ ஆஸ்க் மீ பேக். இப்போ ஏன் இயேசு கிறிஸ்து வந்து எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அவர் திரும்ப ஒரு கேள்வியோட தான் சொல்லுவார். Now you know why Jesus, when we ask question, Jesus answers with a question, because he went through all this, and he is God always, I mean obviously, but he go through. Good master, what should I do to have eternal life? Why you call me good? அவர் பதில் கொடுக்கலையே. இப்போ புரியுதா? இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி, எல்லாமே பதில் தானே, மனப்பாடம் பதில். ஆனால் அந்த காலத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு கேள்விக்கு திரும்ப ஒரு கேள்வி தான் சொல்லணும். பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க, ரபி ஆக முடியாது, ஒரு தச்சன் ஆயிரு. அப்போ அடுத்தது வந்து அந்த சே த வர்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அந்த வசனம், ஒரு வசனம் ரபி சொன்னார்னா அதுக்கு முன்னின வசனம் அதுக்கு பிந்தின வசனம் மனப்பாடமாக சொல்லணும். அது முடியலையா, வீட்டுக்கு போயிரு. ஓகே. ஸோ யூஸ்வலி ஆல் மேல் ஜூவிஷ் மேல் தே வில் மேக் இட் டு திஸ் லெவல், அட்லீஸ்ட் முதல் லெவல் தாண்டி இந்த லெவலுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இதுக்கு பிறகு வந்து போக முடியாது அவங்கனால, ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான ஒரு கட்டம். ஸோ அவங்க வந்து சீசனாக ஆக முடியாது எந்த ரபிக்கும். ஸோ இந்த கட்டத்துக்கு பிறகு அடுத்த கட்டம், இதுதான் ஆக பெரிய கட்டம். அடுத்த ஸ்கூல் இஸ் பெட் மிட்ராஷ். அரபிக் வேர்டில் மட்ராஸான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இந்த ஹிப்ரூ வார்த்தை இங்கிருந்தா வருது. மட்ராஸா, ஹவுஸ் ஆஃப் ஸ்டடி, ஒன்றும் கற்றுக்கொட்டுறது. ஸோ முதல் கட்டம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, ரெண்டாவது கட்டம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மூணாவது கட்டத்தை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கப்போ, அந்த மாணவன் ஏதாச்சும் ஒரு ரபி கிட்ட போயிட்டு, ஏதாவது ஒரு ரபி கிட்ட போயிட்டு, ரபி இனிமேல் நான் வந்து உங்கள் பின்னால் உங்கள் சீஷன் ஆக போகிறேன்னு வந்து நின்றுவார். அப்படின்னா இனிமேல் என் வாழ்க்கை முழுவதும் உங்களை பின்பற்று தான் என்னோட வேலை. அப்புறம் இந்த ரபி திரும்ப அவரோட கொஸ்டின் ஆன்சர் ஆரம்பித்து கேள்வி கேட்டு 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 கடைசி வரைக்கும் இஃப் யூ கேன் சஸ்டெயின், அப்புறம் நீ ரபி சொல்கிறாரு, ஓகே கம் ஃபாலோ மீ. இஃப் யூ கேனாட் ஆன்சர் த கொஸ்டின், நீங்கள் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்க முடியலன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் இஃப் யூ கிவ் த ஆன்சர் யூ ஃபாலோ மீ, இஃப் நாட் யூ கோ பேக் அண்ட் மேக் பேபிஸ். ரபி என்ன சொல்வாருன்னா, நீ வந்து நான் கேட்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டேன்னா என் பின்னால் வா, இல்லைன்னா நீ வீட்டுக்கு போய் நிறைய குழந்தை பெற்றுக்க, அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா இப்போ நீ வந்து ஃபெயில் ஆகிட்டர்ல, உன் பையனாவது வந்து ரபி ஆகட்டும். இது அப்படியே சொல்கிற வார்த்தை. ஐம் நாட் மேக்கிங் திஸ் அப், இட்ஸ் ஆல் அவைலபிள். நான் வந்து சும்மா கதை சொல்லலை. இந்த ரபி காலத்து, இயேசு கிறிஸ்டின் காலத்து, இதுதான் ஒரு சீஷன் ஆகணும். இந்த கட்டெல்லாம் தாண்டி வந்தால் தான் சீஷன். ஸோ இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்து ஒன்று கட்டை வந்து அவரோட நுகமை எடுத்துக்கொள்ளணும். இப்போ நுகம்னா சும்மா ஒரு பாரத்தை எடுத்துக்கொள்றது இல்லை. நுகம்னா இப்போ இந்த ரபி சொல்கிற வேதத்தை படி ரபி சொல்கிற எல்லா இன்டர்பிரிட்டேஷன், அவரோட வியாக்கம், அவருடைய வியாக்கத்தில் வந்து இப்போ வந்து அந்த சீஷன் வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்போ ஒரு உதாரணம், ரபி எல்லா ரபிக்கும் வந்து அந்த சபத் காலத்தில் வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் எல்லா ரபிக்கு வந்து ஒரு ஓய்வு நாள்லேருந்து வேலை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. ஆனால் எல்லா ரபிக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் இருக்கும், வேலை செய்யக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்னு. இப்போ ரபி ஏ என்ன சொல்லுவார், வேலை செய்யக்கூடாதுன்னா நீ வந்து 3 மைலுக்கு மேலே நடக்கக்கூடாது, அதுதான் ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னு அதான் அர்த்தம். இப்போ ரபி பி வந்து அங்கிள் இருக்காரு. இப்போ இவரோட அந்த வாய்க்கம் எப்படி இருக்குன்னா, வியாக்கியானம் அந்த வியாக்கியானம் எப்படி இருக்குன்னா, இவரோட ஓய்வு நாளோட வேலை எப்படின்னா, நீ 4 மைலுக்கு நடந்தானா நீ வந்து ஓய்வு நாள் இல்லை. If you walk more than 4 kilometers, you are breaking the Sabbath. So for me, you walk 3 miles, you break the Sabbath. For him is 4. So whichever Rabbi that the student follow, my interpretation of the Sabbath becomes his interpretation. என்னோட அந்த ஓய்வு நாளோட அந்த டெஃபினிஷன் இப்போ அந்த சீஷனுக்கு வந்து அதான் அவனோட டெஃபினிஷன், மாற்ற முடியாது. இப்போ என்னை ஃபாலோ பண்ணுறான்னா நான் என்ன சொல்கிறேனோ அதுதான், நீ வந்து வேற உன்னோட டெஃபினிஷனில் கொண்டு வராது உள்ள. ஸோ இதுதான் ரபியும் சீஷன் இருக்கிற ஒரு தொடர்பு. எங்கே போனாலும் போவார். ஸோ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ரபி வந்து பாத்ரூம் போனாலும் சீஷன் கூடவே போகணும். ஏன்னா ரபி வந்து திடீர்னு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிடுவார், இல்லைன்னா ஒரு ரொம்ப ஞானமான வார்த்தையை சொல்லிடுவார், அதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் எங்கே போனாலும் போவார் ரபி, எங்கே போனாலும் போவாங்க. படுக்கும்போது பக்கத்தில் தான் இப்படி படுப்பாங்க, இப்படி நடப்பார், இப்படி பேசுவார், எல்லாமே ரபி படிய. இந்த மாதிரி செஞ்சாதான் நீ ஒரு சீஷன். ரபி மாதிரி எல்லா காரியத்திலும், டு பி லைக் த ரபாய் இன் எவ்ரிதிங். ஸோ யூ கேனாட் சே திஸ் இஸ் மை வே, இஸ் த ரபிஸ் வே. யூ சே யுவர் வே, யூ கோ பேக் அண்ட் பிகம் அ டாக்டர், யூ டோன்ட் பிகம் அ ரபாய். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா,
அந்த சீஷன் ரபி பின்னாலே நடந்து 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 ஒரு நாள் முழுசா நடப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து கிளாஸ்லாம் இல்லை, இனிமேல் லெக்சர் ஹாலில் போயிட்டு நீ பேசு, நான் பேசுகிறேன் நீ கேளு, அந்த மாதிரிலாம். they will walk the journey, their learning is through journey in life. ஸோ அந்த சீஷன் ரபி பின்னால் நடந்து நடந்து ஒரு கட்டத்தில் இந்த நாள் முடிகிறப்போ பார்க்கும்போது அந்த சீஷன் மேலே வந்து அப்படியே மண்ணாக இருக்குமா. ஏன்னா அந்த ரபி காலேருந்து புறப்பட அந்த மண் அந்த சீஷன் மேலே பட்டுட்டே இருக்கும். So it had been said the disciple at the end of the day they'll be covered with the dust and the sand from the rabbi's feet, because they walk so closely that the feet that the sand comes onto them. So the rabbi will say at the end, may you follow your master so closely you are covered with the dust of his feet. அது வந்து ஒரு ஆசீர்வாதம் சீஷனுக்கு. ரபியோட மண் வந்து எனக்கு மேலே படுதுன்னா எனக்கு ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா நான் அவர்கிட்ட நடக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சால் தான் ஒரு சீஷன். அப்போ என்ன நடக்கும்? 30 வயசு பிறகு இப்போ வந்து நீ வந்து ஒரு ரபி ஆயிடலாம். 30 வயசு வரைக்கும் நீ ஒரு சீஷன், எல்லாம் நல்லா பாஸ் பண்ணனா ரபி சொல்கிறமே கேட்டேன்னா 30 வயசு பிறகு யூ பிகம் ரேபாய். இப்போ ஏன் ஆண்டவர் 30 வயசில் ஆரம்பித்தார் ஊழியத்தை தெரியுதா? புரியுதா? Now you understand why Jesus started his ministry 30 years old. He went through the system. ஆனால் அவர் யாருக்கு அவர் ரபியா இருந்தார், யார் அவர் ரபியா இருந்தார் தெரியாது. மேபி ஜீசஸ் didn't have rabbi, ஏன்னா அவர் தான் ஆண்டவர், அவர் தான் ஆகப்பெரிய ரபி. ஆனால் இதை பற்றி நம்மளுக்கு வேதத்தில் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் அவர் 30 வயசு, ஏன்னா அவர் எல்லாமே பாஸ் பண்ணார், கிரேட்டஸ்ட் ரபாய். ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்மளாம் சீசனாக இருக்கலாமா இல்லையா? அந்த பழைய யூதர் காலத்தில் பார்க்கும்போது பாஸ் பண்ணுமா பாஸ் பண்ண மாட்டோமா? சங்கீதம் 23 வர மாட்டேது. அப்போ என்னத்த ரைட்டா? பைபிள் வந்து பழைய ஏற்பாடு இங்கே இருக்குது, புதிய ஏற்பாடு இங்கே இருக்குன்னு தெரியலையே. அப்போ எங்கத்த சீசன்? ஸோ அதுதான் யூதர் காலம். I'm not saying this is not applicable to us today. I will talk about it now. What does it mean now? Okay, you understand? புரியுதா உங்களுக்கு பழைய ஏற்பாடு எப்படி இருக்குன்னு? கஷ்டமான காரியம், சீசன் ஆக முடியாது. So that's why rabbi is the first one, other job is the second one. Okay, now இப்போ 9ஆம் தேதி அக்டோபர் 2016. இப்போ நம்மளுக்கு ஒரு சீசனாக இருக்குது, ஆண்டவர் ஒரு சீசனாக இருக்குது. நம்மளுக்கு என்ன அர்த்தம்? What does it mean for us to be a disciple today, 9th of October 2016? குட் நியூஸ், ஒரு நல்ல விஷயம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். எல்லா ரபியும் இறந்துருவாங்க, ஆனால் ஒரு ரபி மட்டும் இறந்து உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்காரு. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஸோ அவரோட கட்டளை நம்மளுக்கும் இப்போ வந்து அது ஸ்டில் அப்ளைஸ். நம்மளுக்கும் அது வந்து ஒரு கட்டளையாக இருக்குது. ஆண்டவர் சொன்ன அதே விஷயம், ஃபாலோ மீ அண்ட் ஐ பிக் ஃபிஷர்ஸ் ஆஃப் men. ஆண்டவர் யாருக்கிட்ட போயிட்டு ஃபாலோ மீ சொன்னார்? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஃபிஷர்மேன். ஸோ ஃபிஷர்மேன் யூதர் ஒரு சிஸ்டம் படி ஃபெயிலியரா சக்ஸஸா? எந்த ஒரு காலத்திலையும் யூதர் சீஷத்துவத்தில் ரபி சீஷனை தேடி போக மாட்டாங்க. சீஷன் தான் ரபி தேடி வரணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் பார்த்தீங்களா? போயிட்டு பேதுரு எல்லாம் ஃபெயில் பண்ணுவாங்களா, வாங்கடா. கரெக்ட், ஃபெயில் பண்ணுவாங்க, எல்லாரும் ஃபெயில். 12 பேர்ல எல்லாமே ஃபெயிலியர், யாருமே பாஸ் பண்ணல, யாருமே ரபி இல்லையே, எல்லாமே ஃபெயில் பண்ண ஆண்டவர்கிட்ட ஒரு ரபி போயிட்டு follow me. So all Jesus disciples were a failure. Fishermen, tax collectors, everyone was a failure. So Jesus went to them and said follow me. So the same calling Jesus giving to all of us. We are not even Jewish. நம்ம யூதர் கூட இல்லை, புற ஜாதிங்க. நம்ம தான் அந்த ஜாதி இந்த ஜாதி சொல்கிறோம், நம்ம எல்லாமே புற ஜாதிங்க தான். ஜாதி என்னது? So we don't make it. We are all failures. But God comes to us. This is present tense, it's not past tense. Follow me and I will make you fishers of men. Why we need to follow Jesus? ஏன் நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்? புதிய ஏற்பாடுல 13 தடவை இந்த இங்கிலீஷ் பைபிளில் 13 தடவை வந்து ஆண்டவர் ரபின்னு சொல்கிறாங்க, 41 தடவை ஆண்டவர் போதகர்னு சொல்கிறாங்க. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக ஒரு ரபி தான். அவர் ரபி, ஒரு போதகர், அதில் ஒரு ஒரு மாற்றமும் இல்லை. ஆண்டவர் ரபி, ஆனால் அவர் வந்து ஆக பெரிய ரபி, ஏன்னா உயிரோடு இருக்காரு. All the Rabbi has passed away, but Jesus is still alive. Now in Jewish, in Israel, there are still rabbis, but not as great as Jesus. Jesus is the greatest Rabbi, and the Rabbi gives calling for all of us to follow him. Okay, now what is the problem? இப்போ நம்ம காலத்தில் நம்ம வந்து அந்த முதல் பக்கம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம், ஃபாலோ மீ மட்டும் தான். ஆல்ரெடி அந்த Matthew 11:28 கிட்ட ஆண்டு சொல்றாரு, படிங்க ஆண்டி, சாரி.
Come unto me, all you who are heavy laden, and I will give you rest. Take my yoke upon you and learn from me, for I am gentle and lowly in heart, and you will find rest for your souls. For my yoke is easy and my burden is light. ஆண்டவர் சொல்றது எல்லாரும் என்கிட்ட வாங்க, கம் டு மீ. ஸோ முக்கால்வாசி கிறிஸ்துவங்க செய்கிற வேலை வந்து இந்த கம் டு மீ பக்கம் மட்டும்தான். ஃபாலோ மீ, கம் டு மீ. ஆனால் அது பிறகு என்ன சொல்லுது பாருங்க, த ஃபர்ஸ்ட் மெத்தியூ மார்க் 4, follow me and I'll make you fishers of men. We come to Jesus, but we don't allow him to mold us to make us fishers of men. ஆண்டவர்கிட்ட வருவோம், ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து மீன் பிடிக்கிறவங்களா, மனுஷனை பிடிக்கிறவங்க மாத்துறது வந்து நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட அனுபவி தர மாட்டோம். We don't allow God to come into our life. This is what the state of Christians now. அந்த மெத்தியூ 11, 28, 29 எல்லாரும் வருத்தப்பட்டு வாரம் சுபுக்கு வந்து எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வந்துருவாங்க. ஆனால் அதற்கு பிறகு யாருமே அவர்கிட்ட ஒன்றுமே கற்றுக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறேன்னு? There's two things. Coming to Jesus is one thing, and allowing him to transform our life, allowing us to learn from him. ஆண்டவர் சொல்கிறார், என்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்க. என்னத்தை கற்றுக்கொள்ள ரபி? நான் வந்து ஜென்டல் அண்ட் லோலி. தமிழ் எப்படி? நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கேன். அதுதான் எனக்கு கற்றுக்கொள்ளுங்க. சும்மா என்கிட்ட வந்துட்டு போகாதீங்க, என்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் சீஷன். இல்லாட்டினா சும்மா பின்பற்றுவாங்க. ஸோ எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கேன், எல்லாரும் என்னைய சேர்த்து நம்ம கேட்குற அந்த ஒரு கேள்வி, are we followers or disciple of Jesus? It's two different things. If you are just followers, then you are just coming to Jesus. You are not getting anything from him. You are not learning from him. You are not following what he say. நீங்கள் சும்மா ஒரு பின்பற்றுவங்க மட்டும் இருந்தீங்கன்னா சும்மா ஆண்டுக்கு டச் அண்ட் கோ பண்ணுற மாதிரி வந்துட்டு போகிறது. ஆனால் நீங்கள் சீஷன் ஆக முடியாது. சீஷனை என்ன சொன்னாப்பதே, ஒரு மாணவன், ஒரு கற்றுக்கொள்றவன். ஒரு சீஷனாக இருக்கணும்னா ஆண்டுகிட்ட கற்றுக்கொண்டாதான் நம்ம சீஷனாக இருக்க முடியும். இல்லாட்டியே நம்ம எப்பவுமே ஒரு பின்பற்றுவங்களா இருக்க முடியும். ஒரு வாழ்க்கையில் ஒரு 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 மனம் மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பவர் இருக்காது வாழ்க்கையில். சும்மா அப்படியே you won't have power in your life. Not to say I'm Superman, not to say we are Superman. We go through all in life, but the end is glorious if we are a disciple of Jesus. Follower cannot make so many things. Followers can make crowd. Followers crowd செய்ய முடியும், கூட்டத்துக்கு சேர்க்க முடியும். ஆனால் சீஷன் தான் மனம் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். So are you a follower or disciple? To answer that, now what does it mean to be a disciple? ஆண்டவர் சொன்ன ஒரு கட்டளை யோவான் 14:15. யோவான் 14:15. I'll read in English, then auntie will read in Tamil. If you love me, keep my commandments. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தா என்னோட கற்பனையில் நீங்க கை கொள்ளுங்க. You keep my commands. What I say you do. You don't ask question. That is the way Rabbi deal with the disciple. நான் சொல்றது அப்படியே கேட்டு அப்படியே செய்யுங்க. இல்லையே இது அந்த காலத்துல அந்த மாதிரி தானே இருந்துச்சு, இந்த காலத்துல இல்லையே, ரொம்ப கேள்வி கேட்குறோம்ல. அப்படின்னா நீங்க வந்து பின்பற்றுவங்க தான், சீஷன் இல்லை. Not to say we need to accept everything. We need to think before we accept anything. But we know Jesus said what Jesus said we need to accept. முக்கியமாக நான் சொல்றது இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை நீங்க பின்பற்றி ஆகணும். நான் பின்பற்றி தான் ஆகணும். அப்புறம் தான் சீஷன். யோவான் 2:22. இது வந்து ஆண்டவர் வந்து அந்த தேவாலயத்தை இடிக்கிற பத்தி பேசினாரு. அவரே ஒரு தேவாலயம். அவர் சொன்னாரு, நான் என்னை இடிச்சிட்டு 3 நாள் நான் கட்டிடுவேன் திரும்ப. அவரை உயிர் தெரிந்த பிறகு அந்த சீஷருக்கு வந்து சொல்றாரு இங்கிலீஷ்ல, after he was raised from the dead, the disciple recall what he had said. The disciple recall what he had said, and then they believed the scripture and the words that Jesus had spoken. அவர் அப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். சீஷன் அவர் சொன்ன வார்த்தையும் வேதத்தில் போட்டிருந்த எல்லா விஷயத்தையும் திரும்ப நினைவு கூர்ந்து அது நம்பினாங்க. So do you know what Jesus said in the Bible? Do we know the scripture? Do we know the words that Jesus spoke? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையும் அவர் சொன்ன கட்டளைகளையும் நம்ம நினைவு கூர்றோமா, படிக்கிறோமா? செயல வைக்கிறது அடுத்தது. இந்த 2 விஷயம் முதல்ல இருந்தால் தான் செயல வைக்க முடியும். So do you know what Jesus said? So remember,
அவர் உயிர் தெரிந்த பிறகு சீஷர் வந்து அவர் செஞ்ச அதிசயங்கள், அவர் செஞ்ச பெரிய பெரிய மிரக்கல்ஸ் பத்தி எதுவுமே சொல்ல. உயிர் தெரிந்த பிறகு அவர் என்ன சொன்னாரோ அதை ஞாபகம் கூர்ந்து விசுவாசித்து போனாங்க. So Jesus, when Jesus resurrected, the disciple didn't just, okay, Jesus fed the 5,000, Jesus healed the leper, Jesus did this. No. What did Jesus say? அதானே போட்டிருக்கு. உயிர் தெரிந்த பிறகு அதுதான் சீஷன் வந்து what did Jesus say? Don't talk about the healing first. What did Jesus say about him, about in the gospel? Do we know that now as Christians, as disciples? This only possible. Do you know what Jesus said? Do you read your Bible? Back to basics. Everything, preaching, pulpit ministry is always second hand. Means I went through the whole teaching, I'm telling you, then you are taking back. But do you in your private time, in your time alone, do you read your Bible? சும்மா பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களா? Do you read your Bible? Just ask the person next. So we will only know what Jesus said if we read the Bible. That's a question I want to leave with you. You can go to Monsi Lazarus meeting, you can go to DGS meeting. எந்த மீட்டிங் போனாலும் நீங்க வீட்டுக்கு வந்து வேதத்தை திறந்தா தான் நீங்க சீஷன். எவ்வளவுதான் வெளியே எடுத்தா செகண்ட் ஹேண்ட், எல்லாமே செகண்ட் ஹேண்ட். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி, இப்போ நான் செய்யற மாதிரி தான் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்களே வேதத்தை திறந்து நீங்க படிச்சாதான் நீங்க சீஷன். நீங்க ஏன் கடைசி வரைக்கும் நீங்க ஏன் கூட இருக்கு போட்டு நீங்க தனியா தானே இருக்க போறீங்க. You are going to live your life as a disciple. You're not going to come back to me every time. Tomorrow I'm gone. Pastors are gone. Leaders are gone. You, disciple. That's the power of the Holy Spirit. அதுதான் ஆவிக்குரிய வல்லமை. இப்போ வந்து ஆவியானவர் எல்லாருக்கிட்டையும் இருக்க முடியும். அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு நேரத்தில் இஸ்ரேலில் மட்டும் தான் இருக்க முடியும். ஆனால் இப்போ அவர் போன பிறகு ஆவியானவர் எல்லா இடத்துலையும் இருக்காரு. உங்களுக்குள்ள இருக்காரு, என் கூட இருக்காரு. ஸோ நான் ஆஸ்க் யூ, இயேசு கிறிஸ்து சொன்னது இந்த காலத்துக்கு இஸ் இட் ரெலவென்ட்? அவர் சொன்னது இந்த காலத்துக்கு வந்து பயன்படுத்த முடியுமா, பயன்படுத்த முடியாதா? சொல்லுங்களேன். முடியுமா முடியாதா? நம்ம செய்யறோமா? ஸோ இந்த விஷயத்தை குறித்து நான் ஒரு உதாரணம் கொடுக்க போறேன். முதலாவது, இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். ஒரு 1990s கிட்ட. ஸோ அந்த லெஃப்ட்ல இருக்கிற பேர் வந்து டாக்டர் லிவிங் லீ. அவர் ஒரு கிறிஸ்துவர். UMல வந்து அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர், ஜியோலஜிஸ்ட் ப்ரொஃபஸர். மண்ணை தோண்டி ஆராய்ச்சி பண்ணுவாங்களா அவங்க. ஒன் ஆஃப் த டாப் geologists in Malaysia, sorry. So he is also the vice chairman of my board, my Christian organization board. அந்த ரைட்ல வந்து அஹ்மத் டீடாட் வந்து ஒரு பெரிய முஸ்லீம் அப்பாலஜிஸ்ட், முஸ்லீம் மார்க்கத்தை வந்து ஒரு டிஃபைன் பண்றவர். அவர் யாருன்னு தெரியல. இவர் தெரியுதா யாருன்னு? இவர் தெரியுதா? இவரோட குரு. ஸோ இப்போ இவர் கேட்கும் போது இவ்வளவு காரசாரமா இருக்கு. அப்பனா அவர் வந்து 5 மடங்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் Didat is a mentor to Zakir Naik. So Zakir Naik கேட்கும் போது ரொம்ப காரசாரமா இருக்கு. Very bad. I mean, you hear him rude and harsh things how he say. So Didat was 5 times more than him. அவர் கேட்டிங்கன்னா தலை போயிடும். I mean, he talks so hard. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, UMக்கு வந்திருந்தாங்க, யூனிவர்சிட்டி மலாயாக்கு வந்திருந்தாங்க. ஸோ ஒரு இன்டர்ஃபேத் டாக், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஒரு டாக். ஸோ அப்புறம் என்ன பண்ணாருன்னா, டிடாட்டு அவர் வந்து ரொம்ப கிறிஸ்துவர் பற்றியும் ரொம்ப கெட்டதா பேசி 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 கடைசியில் என்ன சொன்னார்னா, ஆண்டவரோட மலை பிரசங்கம் வந்து அது நடைமுறைக்கு சரியா வராது. Jesus sermon on the mount, Didat said, Jesus sermon on the mount cannot be lived. It's just abstract. Jesus said, blessed are those who are poor in spirit. What does it mean to be poor in spirit? புரியுதா? ஒருத்தர் வந்து கிறிஸ்துவ மனத்தை இது பண்ணணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா இது நடைமுறைக்கு வராது, இது சரியில்லை, அது சரி சொல்லிட்டே இருக்கலாம். So that's why he was telling. He said sermon on the mount cannot be lived out. It's abstract. அப்புறம் என்ன பண்ணாருன்னா, இந்த லிவிங்லி அவர் போயிட்டு சொன்னார் மைக்கில், ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னார். அப்புறம் டிடாட் கூப்பிட்டாரு, நீ வா, நீ மேலே வா. ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஒரு 200 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க, 200 பேர் உட்காந்துருக்காங்க. There are 200 people in that audience in the interfaith talk. So what Didat did is he has livingly come near him and then he slapped him. He asked livingly to come to the stage and slapped him. livingly மேலே வர சொல்லிட்டு ஒரு அறை விட்டாரு. அவர் சொல்லிட்டாரு,
உங்கள் மலை பிரசங்கத்தில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு கண்ணத்தை நான் அடிச்சேன்னா சொல்லுங்களேன், அவர் என்ன பண்ணியிருப்பாரு? அவர் ஒன்று இந்த கண்ணத்தை காட்டினாரு. அப்புறம் டீடாட் சொன்னார், நான் என் கையை அழுக்காக்க விரும்பல, நீ போயிருன்னு. அவர் கொஞ்சம் வெக்கமாயிருச்சு ஆக்சுவலில, ஏன்னா அவர் செஞ்சாரு, அவர் பேசாம தான் நிற்கிறாரு அங்கே. ஸோ எல்லாருக்கும் ஷாக், எவ்ரி ஒன் காட் ஷாக். தென் he as livingly he want to leave, then Didat said, it's also written in your Sermon on the Mount that to give your clock, if I ask you for your clock you need to give, I ask you for your t-shirt you give. நான் வந்து உன் சட்டையை கட்டினா சட்டையை கழுத்து கொடுக்கணும்னு. அவர் சட்டையை கழுத்து சொன்னார். 200 people 300 people looking, ப்ரொஃபஸர் சட்டையை கழுத்துனாரு. அப்புறம் சொன்னார், டிடாட் சொன்னார், உங்கள் வசனத்தில் போட்டிருக்கு சட்டையை கழுத்துனா அது பேர் என்ன வருதுண்டி, வஸ்திரத்தை கழுத்து சொன்னாரா. if somebody asks for your clock you take out your shirt, so I ask you now, take out your pants. 1990s happened, you can go and check, I can give you the number. Before he took out the pants, he said to the audience, all women please forgive me, please close your eyes, I'm going to take out my pants. He took out his pants, he stood in his undergarments. அவர் சுலாரை கழுத்தி உள்ள போட்டிருக்கிற அந்த அங்கியோடு நின்றார். So Didat after that cannot say anything really, he said okay la. So then somebody from the crowd went to the motorbike, took a jacket, came and gave him a covering, and then he went back. So during this time it seems like Didat won, because you ashamed somebody publicly, because the person followed literally what was spoken in the Sermon on the Mount. இந்த பார்க்கும்போது அந்த லிவிங்லி வந்து வெக்கப்பட்டாரு தானே. இட்ஸ் வெரி ஷேம்ஃபுல். யூ ஹேவ் டு பி ஹாஃப் நிக்கட் கன்சிடர், நாட் ஈவன் ஹாஃப் நிக்கட், கன்சிடர் நிக்கட்லாம். வாட் ஹேப்பன் த நெக்ஸ்ட் டே? பிகாஸ் ஆஃப் வாட் ஹேப்பன் த நெக்ஸ்ட் டே, every Muslim in that audience line up outside Dr. Living's room to ask for forgiveness one by one. ஆண்டவருக்கு கரத்தட்டு கொடுப்போமா? அவர் அந்த செஞ்சனால அடுத்த நாள் அங்கே இருக்கிற எல்லா முஸ்லீம் மாணவர்கள் வந்து டாக்டர் லிவிங்லியோட ரூம்ல நின்று எல்லாரும் ஒரு ஆளா மன்னிப்பு கேட்டாங்க டிடாட் செஞ்ச காரியத்துக்கு. இப்போ சொல்லுங்க, யார் ஜெயிச்சா? ஆண்டவர் தான் ஜெயிப்பாரு. உண்மையா நடந்த காரியம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், மலை பிரசங்கத்தில் அப்படியே நீங்க செயல் கொண்டு வர முடியுமா? Can you follow exactly what is written in the Sermon on the Mount? No la, that's not very difficult la. Jesus said 2000 years ago, you do, you are disciple. If not, you stay as a follower. You decide. Don't just talk, do. Second one, okay, இது வந்து என் காடி. போன செவ்வாய்க்கிழமை என் காடி ஆக்சிடென்ட். ஜலான் ஈப்போவில் வந்து ஒரு மோட்டர் பைக்காரன் இடிச்சு பறந்து கண்ணாடிக்குள்ள போட்டான். So last Tuesday I met with an accident. Somebody hit me from behind and then he flew towards that window and broke the window and broke this bumper. So I was very sad. ஏன்னா கார் இப்போ தான் 4 மாதம். Okay, I was sad that the car is still new, but one thing, okay, that guy had a cut and then his flesh came out on the leg. No broken bones or fracture. கால்லாம் உடையல, ஆனால் தோல் வெளியே வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணேன், ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் அடிச்சுட்டு ஆம்புலன்ஸ் came and took him. Then I went to make police report. I came back. So there's a prompting. ஆவியானவர் என்ன சொன்னார்னா, நீ வந்து திரும்ப போய் அவனை போய் பாரு, ஹாஸ்பிட்டல் ஸ்லையாங்கில் அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்துருன்னு. அந்த பையன் வந்து கிறிஸ்துவ பையன் இல்லை. ஸோ ஐ ஃபாலோ, ஐ செட் ஓகே காட் வில் கோ. எனக்கு தெரியாது அவங்க அண்ணக்காரங்க நிற்கிறானா யார் நிற்கிறான் ஹாஸ்பிட்டலில். ஆனால் ஆண்டவர் சொன்னால் சும்மா போயினேன், தனியாக போகிறேன். ஏன்னா அண்ணெல்லாம் வேலையில் இருந்தாங்க. ஸோ ஐ cannot call anyone. So I just went. Then I saw the parents there. Only child, ஒரே பிள்ளை தான் இந்த பையன். அப்புறம் அதான் அவன் முதல் நாள் வேலைக்கு போகிறது, வேலைக்கு போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ எனக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க அம்மா அப்பா ரொம்ப அழுந்துருந்தாங்க ஒரே பையனால். 18 வயசு தான் பையனுக்கு. அப்புறம் எனக்கு தோணிச்சு, நான் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு நான் ஒரு ஜெபம் பண்ணேன். அங்கே எல்லாமே கிறிஸ்துவ இல்லாதவங்க தான் நின்றுக்கு இருந்தாங்க, நான் மட்டும் தான் அங்கே கிறிஸ்துவன். ஆனால் ஆண்டவர் சொன்னாலும் I just said the prayer. Before I said the prayer, he asked me, where do you work? அவர் என்கிட்ட கேட்டார், நீ வந்து இங்கேப்பா வேலை செய்கிறேன்னு. நான் சொன்னேன், நான் ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறேன்னு சொன்னேன். நான் இப்போ அந்த கிறிஸ்துவன் சொன்னனோ உடனே அவர் என்ன சொன்னார்னா, நீ ஒரு கிறிஸ்துவனாக இருக்கனால தான் என் பையனுக்காக நீ வந்து அன்பு செலுத்துற. ஆண்டவர் கரந்தத்தை கொடுப்போமா?
பாருங்க, ஆண்டவர் அவருக்காக பேர் வச்சிருக்காரு பாருங்க. அப்புறம் யாரோ இங்கே ஒரு விதை போட்டிருக்காங்க. அவர் அப்படியே சொன்னாரு, நான் ஒண்ணுமே சொல்லல, நீ கிறிஸ்துவனால நீ திரும்ப வந்து என் பையனை பாக்குற, ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு விட்டுருக்கலாமே, why do I need to go and see him? அவன் தப்பு, லைசனும் இல்லை. So I did that, then I prayed, then I said everything will be fine, he will be good. அந்த ஈவினிங்கே அவன் வெளியாயிட்டான். don't need to stay, can go back, but need to delay his job lah. Then I had another mom used to say, mom told that call back and talk. திரும்ப கால் பண்ணி சும்மா கேளு எப்படி இருக்கான் பையன். ஸோ நான் திரும்ப கால் பண்ணி சும்மா கேட்டேன், அங்கிள் எப்படி இருக்காரு? அப்போ சொன்னாரு, நல்லா இருக்கப்பா, ரொம்ப நன்றி, நீ விசாரிக்கிற, நல்லா சேர. அப்புறம் சபை எங்க இருக்குன்னு கேட்டாரு. He asked me, I just talked at him, how is Kishore, is he good, how is he doing? Then he asked me, which church do you attend? I say I attend St. James Church, Sentul. அவர் சொன்னார், ஓ சென்ட் ஜேம்ஸ் சென்டா, எனக்கு தெரியுமே, சென்டூல் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். சரிப்பா, நீ வந்து இனிமே சர்ச்சில் இருந்து என்னாச்சும் ஒரு இவன் எனக்கு கூப்பிடு, நான் சும்மா வந்து ஹெல்ப் பண்றேன். Then he said, கை தட்டுங்க. எனக்கு தட்டல, ஆண்டவருக்கு தான் தட்டுறீங்க. So he said, where's your church? Sentul. He said, in future any events you call me, I come and help. I don't know what help, but he said he is open. Did I share anything? Did I say anything about Jesus? No. Through the love, through the prompting of the Holy Spirit. Why I am saying this? Is Jesus' teaching still relevant today? ஆமாவா இல்லையா? But now, if you say yes, do we obey what Jesus says in the Bible and what the Holy Spirit prompts us? நீங்க ஆமா, ஆண்டவரோட கட்டளை, ஆண்டவர் கொடுத்த எல்லா பிரசங்கமும் இப்பவும் அது வந்து செய்ய முடியும்னா, சாத்தியமா ஆகும்னா, ஆனா நம்ம ஆண்டவர் சொல்ற விஷயத்துல நம்ம கட்டுப்படுறோமா இல்லையா? Are we listening? Are we following the prompting of the Holy Spirit? This is your question. If you can answer this, then you know whether you are disciple or follower. So you only know this if you read your Bible. பைபிள் வாசிக்காம சும்மா பிரசங்கம் கேட்டு கேட்டு ரொம்ப போக முடியாது, ரொம்ப தூரம் போக முடியாது. அப்படியே ஃபாலோவர் தான் இருப்பீங்க, கூட்டமா திடீர்னு பார்த்தா காண போயிருவீங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த 12 பேர் தான் வந்தாங்க. நீங்க 12 பேரா இல்ல அந்த 5000 பேரா? You decide. Are you the 5,000 or are you the 12? Can you do what Jesus said? Practically. Don't ask question. Practically. Jesus said this, you do. So how, Mark, you are saying so many things. Mark, நீ இவ்வளவு சொல்றியா, எப்படி செய்யறது? I want to give you an assignment, homework. நீங்க வீட்ல போய் செய்யுங்க இது. ஆண்டோட முதல் பிரசங்கம் வந்து மலை பிரசங்கம். ஆண்டோட முதல் பிரசங்கம், மலை ஆண்டவர் வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது முதல் பிரசங்கம் வந்து மலை பிரசங்கம். மத்தேயு 5, 6, 7. நீங்க படிக்க வேணாம், நீங்க வீட்டில் போய் படிங்க. 3 அதிகாரம், இன்னும் 3 மாசம் இருக்கு வருஷம் முடிய, ரைட்டா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஈச் சாப்டர், ஈச் மந்த். வாட் யூ டூ? யூ டூ செக்லிஸ்ட். அந்த மலை பிரசங்கம் கிட்ட போயிட்டு வார்த்தைக்கு வார்த்தை நீங்க படிங்க. நான் இப்படி இருக்கனா இல்லையான்னு கண்டுபிடிங்க. ஆண்டவர் சொல்றாரு, முதல் வசனம் மட்டும் படிப்போம். Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. ஆவியின் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Thank you. So நீங்க வசனத்தை திறந்துட்டு இந்த இத மட்டும் நீங்க படிங்களேன். What does it, Lord, if I want to be in the kingdom of God, நான் வந்து ஒரு சீஷனா இருக்கணும்னா, ஆண்டவர் ராஜ்யத்துல நான் இருக்கணும்னா, அந்த முதல் கேரக்டர் எனக்கு இருக்கிறது வந்து poor in spirit, ஆவியில தாழ்மையா இருக்கிறது. அப்புறம் என்ன அர்த்தம்? நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட. You do study. Don't just come and listen. You do your study. ஆண்டவரே நான் இப்படி இருக்கேனா? Poor in spirit means you empty yourself. ஆவியில தாழ்மைனா, ஆவியில எனக்கு பெருமை இல்லை. People say you have good spirit, you have high spirit. So you are poor in spirit. The first requirement to come into the kingdom is, are you poor in the spirit? எனக்கு எல்லாம் முடியும், எனக்கு எல்லாம் தெரியும் இல்லை. ஆண்டவர்கிட்ட போயிட்டு திரும்ப தாழ்மையா இருக்கிறது. ஸோ யூ செக்லிஸ்ட். ஓகே, இது ஓகேயா? டிக். நெக்ஸ்ட் ஒன். எல்லாம் ஒரு நாள் ஒன்று செய்யுங்க. at the end of டிசம்பர் வரும்போது அந்த மத்தேயு 5, 6, 7 படிச்ச பிறகு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க சீஷனா இல்ல கூட்டத்தில் ஒரு ஆளா. If you cannot do what Jesus said, Matthew 5, 6, 7, there's high possibility that you cannot be disciple. There's no other way. ஆண்டவர் கிருபை உள்ளவர், ஆண்டவர் நல்ல இரக்கம் உள்ளவர். ஆனா ஆண்டோட வார்த்தைப்படி நம்ம நடக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் முன்னேறி செல்ல. வார்த்தை தான் கடைசி.
ரொம்ப மினிஸ்ட்ரியில் இருக்கலாம், நானே ரொம்ப மினிஸ்ட்ரி இருக்கேன். ஆனால் சனைக்கு நானே கேட்பேன், ஆண்டவரே உண்மையிலே நான் செய்கிறேன்னா சீஷனாக இருக்கேன்னா எனக்கே ஒரு சனைக்கு நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட ப்ரேயரில். ஸோ யூ கேன் பி இன்வால்வ், மணி கேன் கிவ், a lot of things can give. At the last, are you a disciple of Jesus or not? So that one we need to ask ourselves. So we cannot play around. So please go back and do the study, Matthew 5, 6, 7. Very simple chapters. அது வந்து உங்கள் வாழ்க்கை அடிப்படையாக இருந்துச்சுன்னா, ஒரு சீஷனுக்கு அதுதான் அடிப்படை. அது இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் அப்புறம் நம்ம ஊழியத்தை பற்றி பேசலாம். As you do ministry, you work towards this character transformation. So being a disciple, not just being a Christian or Sunday or ministry or Christmas or New Year. Being a Christian is every day of life. இப்போ பார்த்தீங்களா, அவர் சட்டையை கழுத்துனது அதெல்லாம் சண்டேயில் நடக்கிற காரியம் இல்லையா? காரியம் அடிபட்டது சண்டையை நடக்குது, எனக்கும் நடக்கிற காரியம். ஆனால் அதுலேயும் ஆண்டவரை வெளிப்படுத்த முடியுமா இல்லையா? அதுதான் நம்ம கேட்குற கேள்வி. So as we end, முடிக்க போகிறேன். May we be covered in the dust of Jesus' feet. நம்ம ஆண்டவரை பின்பற்ற அவர் பாதப்படியில் இருக்கிற அந்த மண்ணு, அவர் பாதப்படியில் இருக்கிற அந்த மண்ணு நம்ம மேலே வரட்டும். Follow closely Jesus. என்ன செஞ்சாலும் ஆண்டவர் கேளு, ஆண்டவர் இது செய்யலாமா, இது முடியுமா, அது முடியுமா, கேட்டுட்டே இருங்க. ஆண்டவர் ஒன்று ஒன்றா சொல்லுவார். The first thing when the pillow bang at me back, the first thing I ask, Lord, what should I do? கொஞ்சம் பேனிக்காக தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவரே என்ன செய்யணும், அதான் முதல் கேள்வி. ஸோ are you asking God? Are you walking with God? Do you read your Bible? Do you pray? Very basic. இது இருந்தால் தான் சீஷன், இது இல்லைன்னா follower. Follower cannot go far. The Rabbi invites you and me to follow him. ரபி ஆனவர் உங்களையும் என்னையும் அவர் பின்பற்றுக்காக அவர் அழைக்கிறார். நீங்கள் ஆமான்னு சொல்கிறீங்களா இல்லையா? You say yes. அவர் வந்து சீஷத்துவத்துக்கு வந்து ஒரு அழைப்பு வந்து அது ஒரு ஆழமான அழைப்பு, ஒரு இட்ஸ் அ ரெடிக்கல் காலிங். ஐ மீன்ஸ் இஃப் ஐ சே யூ டோன்ட் ஜஸ்ட் அர்கியூ. நான் சொன்னால் நீங்கள் செய்யுங்க. அந்தமே ஒரு அழைப்புக்கு ஆண்டவர் அழைக்கிறாரு. அப்போ நம்மளோட கண்கள், நம்மளோட ஃபோக்கஸ் எப்போவுமே ஆண்டவராக இருக்கணும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அது நடக்குது, இது நடக்குது சபையில், அதெல்லாம் இல்லை. ஆண்டவர், are you focused on Jesus? If you focus in Jesus, he will take care of all the other things. Sometimes we focus on small things, பல்பு, லைட்டு. Understand? We focus on small things, we miss the big thing. We miss souls, we miss ministry. We focus on Jesus. Let's talk, walk and be like him. And lastly, show him to others. இதுதான் ரபி நம்ம கிட்ட சொல்ற நீ காரியம். நான் ரபின்னு சொல்றேன், அதுக்காக நீங்க இது போய் ரபின்னு சொல்ற இயேசு கிறிஸ்து தான். நான் சும்மா அந்த வேற வார்த்தைக்காக நான் ரபின்னு சொல்றேன். அவர் தான் பெரிய ரபி. ரபி சொன்னா சீஷன் கேட்பான். நீங்க கேட்குறீங்களா? இப்போ நீங்க இதை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் தெளிவா இருக்கும். சும்மா போய் சீஷனை செய்யுங்க இல்லை, முதல்ல நம்ம சீஷனா இருக்குமா, அப்புறம் தான் மற்றவங்களை சீஷன் ஆக்க முடியும். Are we a disciple by ourselves? Then we can make disciple. It's a process. ரெண்டுமே ஒரு காரியம் தான். ரெண்டுமே must happen parallelly. You cannot say, okay, நான் சீஷன் ஆகிட்டு எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா அப்புறம் போய் நான் ஊழியத்தில் சேரேன், முடியாது. அப்போ சபையில் ஒரு ஊழியத்தை போய் சேர முடியாது, அந்த மாதிரி முடியாது. நம்ம வளர சபையில் ஊழியதோ ஒரு பங்குபட்டு வளர்ந்துட்டே போகணும். It's a two-way process. It's not that I become holy, I become good, then I follow Jesus. It cannot be like that. Okay? So, and go and make disciple. நீங்கள் என்ன கற்றுக்கொள்றீங்களோ அதேபடி மற்றவங்கள்ட்டையும் சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் சொன்ன கட்டளையை மற்றவங்க பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அன்பை மற்றவங்க பகிர்ந்து கொள்ளுங்க. And share your love with God. And share your love of God with people. Okay, so this is my final slide. I hope all of us will go back and rethink. So 3 things. நான் சொன்னது எல்லாமே நீங்கள் மறந்துட்டீங்கன்னா இந்த 2 விஷயமா மறந்துடாதீங்க. முதலாவது, இயேசு கிறிஸ்து சொல்கிற கட்டளைகளை பின்பற்றுமா இல்லையா? Are we following Jesus' teaching in the Bible? Not from pastors, in the Bible first. Second, are we following the prompting of the Holy Spirit? ஆவியானவர் சொல்கிற ஏவுதல் நம்ம அதுபடி நம்ம நடக்கிறோமா இல்லையா? மூணாவது, மற்றவங்களை போய் சீஷராக்குங்க. ஓகே, follow Jesus' teaching, follow the prompting of the Holy Spirit and make disciples. This is discipleship. So வீட்டுக்கு போயிட்டு homework Matthew 5, 6, 7 3 மாதம் இன்னைக்கு ஆரம்பிங்க. கடைசியாக டிசம்பர் வரும்போது உங்களுக்கு தெரியும் இது 5, 6, 7 எனக்கு வந்து நான் வந்து அதுபடி நடக்கிறேன்னா இல்லையா. Okay, this calling is for everyone. There's no full-time, part-time ministry. All are full-time for God. You are just employed to different companies. Okay, சீஷன் வந்து முழு நேரம் பகுதி நேரம்லாம் இல்லை. சீஷன்னா முழு நேரம் சீஷன் தான். சண்டே மாதிரி சீஷன் இல்லைல்ல. ஆனால் வேறு கம்பெனிகளில் நீங்கள் வேலை செய்றீங்க, அவ்வளோதான். ஸோ be a disciple, show God to others. Right? Let's pray. ஜெபம் செய்வோம்.
அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, உம் வார்த்தையிலிருந்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த காரியத்துக்காக நன்றி. ஒரு சீஷன் என்பது நீர் சொன்ன வார்த்தைக்கும் நீர் சொன்ன கட்டளைக்கும் படிகிற ஒரு சீஷனாக மாறத்தக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, உம் வார்த்தையை படித்துட்டு தெரியறது மட்டும் அல்ல, அது கீழ்ப்படியத்தக்க எங்களுக்கு ஒரு பலனை கொடுங்க அப்பா. எங்களோட கிருபை தாங்க அப்பா. ஆவியானவரே, உம் ஏவுதலை பல நேரம் நாங்கள் புறக்கணிச்சாலும், பல நேரம் நம்ம கீழ்ப்படியாமல் போனாலும், ஆனாலும் அப்பா, உம் ஆவியானவர் எங்களை ஏவுவதற்காக நன்றி அப்பா. ஆவியானவரோட கட்டளை, ஆவியானவர் ஏவுதல் எப்போவுமே எங்களை பின்தொடர எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய வசனம், ஆவியானவர் ஏவுதல், கீழ்ப்படிதல், இது மூணும் எங்கள் வாழ்க்கையில் செயலாகணும் அப்பா. மற்றவங்களும் சீஷராக்க எங்களுக்கு கிருபை தாகும். எப்போல்லாம் நம்ம whenever we become weak, whenever we fail in life, Lord, help us, lift us up to stand firm on our feet and to go and make disciples. Help us to obey your teaching, help us to obey the prompting of the Holy Spirit, and help us to make disciples. Lord, we pray that we will become disciples of Jesus Christ from today. Help us to read Matthew 5, 6 and 7 and do a personal checklist. Help us not to look around and find fault, look around and find mistakes, but look at our own life and reflect. Thank you, Lord, for speaking to us today. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களிடத்தில் பேசுனதுக்காக நன்றி ராஜா. இதை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.